நம்ம வித்தியாசமாக இப்போ ரஸ்க் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாதாமை எடுத்து அதை வெட்டிப்போம். நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டு அப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவாவை வச்சுட்டு அந்த தவாவில் லைட்டாக நெய்யை ஊற்றி அந்த பாதாமை வறுத்து எடுத்துப்போம். வறுத்து எடுத்த பிறகு பாலை எடுத்து அந்த வறுத்த பாதாம் மேலே ஊற்றிடுச்சு. அப்புறம் அந்த தூளாக நம்ம நொறுக்கி வச்சுருந்தோம்ல அந்த ரஸ்கை அப்படியே பாலில் அப்படியே மேலே தூவி விட்டு 2 கிண்டிக்கிட்டு அது நல்லா கிண்டணும். நல்லா ப்ரௌன் கலர் வரணும். ப்ரௌன் கலர் வந்த பிறகு அப்புறம் ப்ரௌன் சுகர் இருக்குல்ல, ப்ரௌன் சுகரை போட்டு அப்போ ஒரு 2 கிண்டிட்டு நல்லா கிண்டணும், அடி பிடிக்காத அளவுக்கு. அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக. நெய்யை கொஞ்சம் தாராளமாக ஊற்றிப்போம். ஊற்றிட்டு கிண்டிட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்ற வேண்டியது தான். ஒரு கோப்பையில் வச்சு அந்த தூளை அப்படியே ரஸ்க்கு தூளை தூவி விட்டு சாப்பிட்டோன்னா நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.